ஸோ இப்போ டேட்டா பேஸ்னா என்ன? இப்போ நம்ம இந்த எஸ்கியூஎல் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, லைக் இந்த எஸ்கியூஎல் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, டேட்டாஸை ஸ்டோர் பண்றோம். அதாவது வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகிட்டு அந்த டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்கோ, இல்லை ரீட்ரைவ் பண்றதுக்கோ, இல்லை அப்டேட் பண்றதுக்கோ தான் இந்த எஸ்கியூஎல் இருக்கும். சரிங்களா? அதாவது டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு டேட்டாவை வந்து ரீட்ரைவ் பண்றதுக்கோ, இல்ல அப்டேட் பண்றதுக்கோ, இல்ல டெலிட் பண்றதுக்கு தான் இந்த எஸ்கியூஎல் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா பேஸ்னா என்ன? சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, a database is an organized collection of data. அதாவது பாருங்க, நிறைய வந்து டேட்டா இருக்கு. அந்த டேட்டா எல்லாத்தையும் இந்த டேட்டா பேஸ்க்குள்ள தான் என்ன பண்ணுவாங்க? ஸ்டோர் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்க வந்து இமேஜ் பாருங்க. இப்போ வந்து டேட்டா பேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இந்த இமேஜ் பாருங்க, டேட்டா பேஸ்ன்றது இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பாக்ஸா இருக்கும். ஸோ இதுக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்க? டேட்டா பேஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க, டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதாவது டேட்டாஸை ஸ்டோர் பண்ற இடம் தான் இந்த டேட்டா பேஸ். ஸோ இதுக்குள்ள இருக்க அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கோ இல்லை டெலிட் பண்றதுக்கோ தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த எஸ்கியூஎல். சரிங்களா? ஸோ இதுல கவனிச்சிங்கன்னா இதுல நிறைய டேட்டாஸ் இருக்கு. நிறைய ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒரு டேட்டா வந்து இருக்கு. சரிங்களா? லைக் வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேட்டாஸ். இதெல்லாம் யார் வந்து கரெக்டா அலைன் பண்றது யார் அப்படின்னா டேட்டா இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? இந்த டேட்டாஸ் எல்லாம் டேட்டா பேஸ் எல்லாம் கரெக்டா வச்சுப்பாங்க. சரிங்களா? இதுல எதுவும் வந்து கிராஸ் வராம பாத்துக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த டேட்டா இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. சரிங்களா? அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே, டேட்டா பேஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிபிஎம்எஸ்னா என்ன, டிபிஎம்எஸ்னா. இப்போ டிபிஎம்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதே வந்து ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது டிபிஎம்எஸ்னா என்னதுன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேட்டாபேஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட்? ஃபர்ஸ்ட் இது என்ன பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா டேட்டாபேஸ். ஸோ அது எப்படி கால் பண்ணுவாங்கன்னா ஒன்னு டிபிஎம்எஸ் கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆர்டிபிஎம்எஸ் கால். சரிங்களா? ஸோ டேட்டாபேஸ்ல எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா டிபிஎம்எஸ் அல்லது ஆர்டிபிஎம்எஸ். சரிங்களா? டிபிஎம்எஸ்னா டேட்டா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆர்டிபிஎம்எஸ்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ். சரி, ஓகே. இதோட ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஸோ டிபிஎம்எஸ்னா என்ன, ஆர்டிபிஎம்எஸ்னா என்ன டிஃபரெண்ட்? சரிங்களா? அதான் நம்ம என்ன பார்க்கணும். நீ பார்க்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 1990s வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபிஎம்எஸ் தான் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் எல்லா கம்பெனிஸ்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். இதை வந்து இதுல இருந்து கொஞ்சம் டிராபேக் தான் ஓவர் கம் பண்ணி புதுசா வந்து ஒரு ஆர்டிபிஎம்எஸ் சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது இந்த டிபிஎம்எஸோட அப்கிரேட் வெர்ஷன் தான் இந்த ஆர்டிபிஎம்எஸ். ஸோ இப்போ கரெக்டா எல்லா கம்பெனியும் யூஸ் பண்றது எல்லாமே இந்த ஆர்டிபிஎம்எஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. சரி, இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸா வந்து இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிபிஎம்எஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the data is saved in the file format. அதாவது இந்த டிபிஎம்எஸ்ல டேட்டாஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைல் ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஃபைல் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி தான் டேட்டாஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆக்சஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஆனா இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல என்ன பண்ணுவாங்க? the data is saved in table format. நீங்க டேபிள் ஃபார்மேட்லயே ஒரு டேட்டா வந்து என்ன பண்ணலாம்? இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம், இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது டிபிஎம்எஸ்ல ஃபைல் ஃபார்மேட்ல தான் இந்த டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல டேபிள் ஃபார்மேட்ல என்ன பண்ணுவாங்க? ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல இண்டிவிஜுவல் டேட்டா எலிமெண்ட் ஆக்சஸ் அப்படின்னா, இப்போ உங்களால வந்து இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல ஒரு பர்டிகுலர் டேட்டாவை தான் என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு டேட்டாவை மட்டும் தான் ஒரு டைம்ல ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இது என்ன சொல்லியிருக்கேன், நான் முன்னாடியே இதை சொல்றேன், இது ஃபைல் ஃபார்மேட்ல தான் சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கிற டேட்டாஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணணும். பட் ஆனா இன்னொரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு ஃபைலை வந்து நீங்க ஓபன் பண்ணி அதை தான் ஆக்சஸ் பண்ணணும். இப்படிதான் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த அதாவது வந்து இண்டிவிஜுவல் டேட்டா எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அதாவது
ஒரே ஒரு டேட்டாவை தான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனா இங்க பாருங்க, இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல மல்டிபிள் டேட்டா எலமெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். அதாவது நிறைய டேட்டா வந்து சோ உங்களுக்கு இந்த இதுல இருக்கும். அதாவது நீங்க இதை ஆக்சஸ் பண்ணலாம் அட் த சேம் டைம். அதாவது மல்டிபிள் டேட்டா எலமெண்ட்ஸ் ஆர் அவைலபிள் அட் த சேம் டைம். சேம் டைம்ல நீங்க வந்து எல்லா டேட்டா வேணா நீங்க என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவைலபிளா இருக்கும், ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, there is some normalization. சரிங்களா? நார்மலைசேஷன் இஸ் நாட் பாசிபிள். சரி, ஓகே. இப்போ நார்மலைசேஷன்னா என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். நார்மலைசேஷன் என்னன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் தான் பார்க்கணும். சரிங்களா? அதாவது இப்போ நிறைய டேட்டா, அதாவது ஒரு டேட்டா வந்து நிறைய டேபிள்ல ஸ்பிட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அது எதுக்காக ஸ்பிட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, டூப்ளிகேஷன் டேட்டா, டூப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரீட்ரைவ் பண்ணும்போது வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக ஒரு டேட்டாவை மல்டிபிள் டேபிள்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்பிட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நார்மலைசேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ தேர் இஸ் சம் நார்மலைசேஷன். டிபிஎம்எஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நார்மலைசேஷன் யூஸ் பண்ணி டேட்டாவை நிறைய டேபிளா நிறைய வந்து ஃபோல்டர்ல வச்சு ஸ்பிட் பண்ணிடுறாங்க. பட் ஆனா இந்த ஆர்டிபிஎம்எஸ் அப்படி கிடையாது. தேர் நோ நார்மலைசேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஏன் நார்மலைசேஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா, இதோட பேரே வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது வந்து நீங்க இதுல டேட்டாவை இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவாகவே டேட்டாவை ரிலேட் பண்ணிக்கணும். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்றாங்க. நீங்க மல்டிபிள் டேபிள் உள்ள வருது அப்படின்னா அது வந்து ஒரே டேட்டா பேஸ் பண்ணி மல்டிபிள் டேபிள் வருது அப்படின்னா அதுவாகவே ரிலேட் பண்ணிக்கணும். ஓகே, இதோட வந்து எம்ப்ளாய் ஐடி தான் அங்க இருக்கு, இதோட வந்து ப்ராடக்ட் ஐடி தான் அந்த டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவாகவே ரிலேட் பண்ணிக்கும். அதனாலதான் இங்க வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்றாங்க. ஓகேவா? அதனால இங்க நார்மலைசேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இங்க உங்களுக்கு தேவைப்படாது. அதான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, there is no supported for distributed system. அதாவது இப்போ இந்த டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்களால மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ண முடியாது. இந்த டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சஸ் கிடையாது. சரிங்களா? ஒன் ஆன் ஒன், அதாவது ஒரு 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 டேட்டாபேஸ் கூடயும் ஒரு சிஸ்டம் கூடயும் என்ன பண்ண முடியும், உங்களால கனெக்ட் பண்ணி வைக்க முடியும். சரிங்களா? அதுதான் நோ சப்போர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது டேட்டா எல்லாருக்கும். பட் ஆனா இந்த ஆர்டிபிஎம்எஸ் அப்படி கிடையாது. டேட்டாபேஸ் சப்போர்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்னா லைக் வந்து ஒரு ஜங்ஷன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கு. அந்த ஜங்ஷன் பாக்ஸ்ல இருந்து நீங்க நிறைய லைக் வந்து ஒயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணி நீங்க நிறைய சிஸ்டம் வந்து சார்ஜ் பண்ணுங்க. அதே மாதிரிதான், சேம் ப்ராசஸ் தான். ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸ் தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த டேட்டா பேஸை நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால எல்லா லேப்டாப்புக்கும் என்ன பண்ண முடியும், இந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கம்பெனில 50 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 50 பேருக்கு என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்களோட பிசிக்கு என்ன பண்ணுவாங்க, டேட்டாஸ் அனுப்புவாங்க அந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி. சரிங்களா? ஸோ இப்படிதான் இது ஒர்க் ஆகும். ஸோ டிபிஎம்எஸ்ல அது கிடையாது, ஆர்டிபிஎம்எஸ்ல அது இல்லை. அதாவது சாரி, டிபிஎம்எஸ்ல அது கிடையாது, ஆர்டிபிஎம்எஸ்ல அது. The amount of data stored in small. அதாவது இந்த டிபிஎம்எஸ் பொறுத்தவரை ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் என்ன ஆகும், ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணுவோம். சரிங்களா? ஆனா இந்த ஆர்டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்களால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் அப்படின்னா உங்களால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை என்ன பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் டிபிஎம்எஸ்க்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு இது தியரிட்டிக்கலா கேட்பாங்க டேட்டா. சரிங்களா? வாட் இஸ் த டெல் மீ அபவுட் வாட் இஸ் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ் கேட்பாங்க. இல்லைன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஎம்எஸ்னா என்ன, டிபிஎம்எஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு 4 பாயிண்ட், இதுல இருந்து ஒரு 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ் சொன்னீங்கன்னா
சரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஆசிட் ப்ராப்பர்ட்டி நான் முடிச்சிட்டேன். டேட்டா மாடலிங். டேட்டா மாடலிங்னா என்ன பண்ண போறோம்? டேட்டா மாடலிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெஃபினிஷன் பாருங்க. Data modeling is the process of designing how data is stored, organized, and related in a database. அப்படின்னா என்னன்னா, ஸோ டேட்டா எப்படி வந்து டேட்டா பேஸ்க்கு ஒரு அதாவது நிறைய டேபிள் இருக்குன்னு சொன்னா அதை கனெக்ட் பண்ணி ஒரு மாடலை பில்ட் பண்றீங்க, ஒரு டிசைன் பண்றீங்க, அதுதான் டேட்டா மாடல். இதுல டைப் ஆஃப் டேட்டா மாடல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா கான்செப்டுவல் டேட்டா மாடல், கான்செப்ட் பேஸ் பண்ணி. கீழே எக்ஸாம்பிள் படிங்க. ஹை லெவல் டிசைன் டிஃபைன் என்டிட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ், ஆர்டர்ஸ், ப்ராடக்ட். இது எல்லாமே உங்களுக்கு கான்செப்டுவல் மாடல் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த கஸ்டமர்ஸ், ஆர்டர்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த கான்செப்டுவல் மாடல் வரும். லாஜிக்கல் மாடல்னா மோர் டீட்டெயில் டிஃபைன் ஆட்ரிபியூட், பிரைமரி கீ அண்ட் ரிலேஷன்ஷிப். அதாவது இது ஒரு பிரைமரி கீயை பேஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிருக்கிறது தான் இந்த லாஜிக்கல் மாடல். சரிங்களா? நெக்ஸ்ட் பிசிக்கல் மாடல். பிசிக்கல் மாடல்னா ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் இன் த டேட்டாபேஸ். சரிங்களா? இன்க்ளூட் டேட்டா டைப்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். சரிங்களா? ஒரு இண்டெக்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சு உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணாங்கன்னா அதுதான் வந்து பிசிக்கல் மாடல் சொல்றாங்க. லைக் வந்து ஒரு இமேஜ் காட்டுறேன். இப்போ வந்து நீங்க டேட்டா மாடலிங் எடுத்துக்கணும்னு சொன்னா ஆல்ரெடி நான் இங்க வந்து டேட்டா பாருங்க. ஸோ இதுல இந்த டேபிள் பாருங்க. தெரியல பாருங்க, இந்த டேபிளை பாருங்க. இது எல்லாமே ஒரே டேட்டா. சரிங்களா? கவனிங்க. இது எல்லாமே ஒரு டேபிள். இந்த எல்லா டேபிளுமே இந்த மாதிரி கனெக்ட் பண்றாங்க. பார்த்தீங்களா? இது கூட இருந்து இது கனெக்ட் பண்றாங்க, இது கூட இது கனெக்ட் பண்றாங்க, இது ரெண்டு கூட இது கனெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வந்து கரெக்டா வச்சுருக்காங்க. இந்த டிசைனிங் பேரு தான் டேட்டா மாடலிங். சரிங்களா? டேட்டா மாடலிங்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்றதுனால ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றது தான் இந்த டேட்டா மாடலிங். ஸோ அதுதான் வந்து டேட்டா மாடலிங் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பெனிஃபிட் எக்ஸாம்பிள்லாம் நீங்க படிங்க. ஸோ பெனிஃபிட் எதுக்கு இந்த டேட்டா மாடலிங்? சரிங்களா? ஸோ இம்ப்ரூவ் டேட்டா கன்சிஸ்டன்சி, ரெடியூஸ் ரெடியூடன்சினா டூப்ளிகேட் டேட்டா வந்து என்ன பண்ணுவோம்? ஸோ உங்களுக்கு ரெடியூஸ் பண்றதுக்காக மேக் டேட்டாபேஸ் கேபிள் அண்ட் எஃபிஷியன்ட். அதாவது ஒரே டேபிள்லயே இப்ப நல்லா கவனிங்க. நீங்க ஒரு டேபிள்லயே எம்ப்ளாய் ஐடிங்கிற யூனிக் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு எம்ப்ளாயோட டீடைல்ஸ், எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட் இது எல்லாத்தையும் நீங்க ஒரே டேபிள்லயே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டூப்ளிகேஷன் டேட்டா வர வாய்ப்பு இருக்கு. இப்போ லைக் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் நேமையும் உங்களுக்கு ஒரே டேபிள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேபிளும் ஒவ்வொரு எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸும் அதே டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே டேபிள் இருக்குன்னு. அப்போ டூப்ளிகேட் டேட்டா தேவையில்லாம மிக்ஸ் ஆகும். இப்போ எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சாங்க அப்படின்னா அப்போ ஒரே டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ரிப்பீட்டட் ஆகும். சரிங்களா? அப்போ உங்களால வந்து நிறைய டூப்ளிகேட் டேபிள்ஸ் வந்து கிரியேட் ஆகாம. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த டேட்டா மாடலிங் கான்செப்ட் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நார்மலைசேஷன் அண்ட் டீநார்மலைசேஷன். நார்மலைசேஷன்னா என்ன? டீநார்மலைசேஷன்னா என்ன? Normalization is the process of organizing data and reduce redundancy and improve data integrity. அப்படின்னா லைக் வந்து நார்மலைசேஷன் is the process of organizing data. அதாவது வந்து ஒரு டேட்டா இருக்கு, ஒரு லார்ஜ் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை மல்டிபிள் டேபிள்ல ஸ்பிட் பண்றது. அதாவது மல்டிபிள் டேபிள் அதை ஸ்பிட் பண்ணி ஆர்கனைஸா பண்றது தான் இந்த டேட்டா மாடலிங், அதாவது வந்து நார்மலைசேஷன் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல சம் அது ஓகே, நீங்க வந்து டேட்டாவை ஆர்கனைஸா வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதை ஸ்பிட் பண்ணி ஆர்கனைஸா வச்சுக்கிறீங்க. அது எதை பேஸ் பண்ணி நீங்க ஸ்பிட் பண்றீங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அதுக்கு தான் இந்த நார்மலைசேஷன்ல
சம் டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா 1n நார்மல் ஃபார்ம், சம் ஃபார்ம்ஸ் இருக்கு. 1n நார்மல் ஃபார்ம், 2n நார்மல் ஃபார்ம், 3n நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டே இருக்கு. 3, 5, 6 வரைக்கும் இருக்கு. இப்போ இதோட எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 1n நார்மல் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கீழே வந்து லைக் வந்து ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா 1n நார்மல் ஃபார்ம் நான் கொடுத்துருக்கேன். 1n நார்மல் ஃபார்ம் அதோட ரூல், each column வந்து must contain atomic values. No multiple values in the same single cell. Each record should be unique. அப்படின்னா என்னன்னா ஒரு ரெக்கார்டும் இப்போ வந்து பாருங்க, இது எக்ஸாம்பிள் பாருங்க, இதுதான் டேபிள் பாருங்க, இதுதான் வந்து டேபிளோட காலம். ஸ்டூடெண்ட்ஸ் காலத்துல அருள்னு ஒரு டேட்டா இருக்கு. அதே மாதிரி போனுன்னு ஒரு காலம் கீழே ஒரே செல்லுல 2 டேட்டா இருப்பாரு. அதாவது இப்போ அருளுக்கு வந்து 2 நம்பர் இருக்கு, போன் நம்பர் 2 இருக்கு. அப்போ ஒரே செல்லு தான் அவரோட 2 நம்பருன்னு அந்த மாதிரி கொடுக்கூடாது. அதான் இங்க என்ன சொல்றாங்க, 1n நார்மல் ஃபார்ம்னா நோ மல்டிபிள் வேல்யூஸ் இன் தி சிங்கிள் செல். ஒரு சிங்கிள் செல்லுக்குள்ளேயே என்ன பண்ண முடியாது, உங்களால மல்டிபிள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண முடியாது. சரிங்களா? சோ இது வந்து என்ன சொல்றாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் எண்ணம் அதாவது சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். சரி, இது ஒரு இதுல கிரியேட் பண்ணக்கூடாது சொல்றீங்க, பட் நான் எப்படிதான் அதை இன்சர்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்து அருணுக்கு வந்து 2 ஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ணுங்க, அருணுக்கு வந்து 2 வாட்டி நீங்க என்ன பண்ணுங்க, வேல்யூஸை இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஃபோன் நம்பர்ன்றது வந்து யூனிக்கா இருக்கும், யூனிக்கா மாறிடும். ஸோ இதுக்காக தான், இந்த பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு என்ன பண்றாங்க, ஸோ இந்த 1n நார்மல் ஃபார்ம், 2n நார்மல் ஃபார்ம் அப்படின்னு 3n நார்மல் ஃபார்ம் சொல்லிட்டு கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இதுதான் என்னது 1n நார்மல் ஃபார்ம். இதுக்கு நான் எக்ஸாம்பிள். இப்போ 2n நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ டேபிள் மஸ்ட் இன் 1n நார்மல் ஃபார்ம்ல இருக்கு. 1n நார்மல் ஃபார்ம்ல இது இருக்குன்னு சொல்றாங்க. ஆல் நான் கீ காலம் மஸ்ட் டிபெண்ட் ஆன் த ஃபுல் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ லைக் வந்து ஸ்டூடெண்ட் காலம் நேம் பாருங்க, ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட், டீச்சர்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட் நேம் வந்து அருண். அருண் வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ். அதே அருண் வந்து சயின்ஸ்லயே இருக்காரு. அதே அவருக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கு. அப்போ அருண்ன்றது வந்து டூப்ளிகேட் வந்துட்டே இருக்கு. இப்போ சப்ஜெக்ட் பாருங்க, சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் இருக்கு. சரிங்களா? மேக்ஸ் இருக்கு, ஸோ சயின்ஸ் இருக்கு. இந்த சப்ஜெக்ட் கூடமே வந்து உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் எது என்றாகும். ஓகேவா? பேலன்ஸ் டாபிக் வந்து நான் நாளைக்கு கவர் பண்ணுறேன். ஓகேங்களா?